பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். மாத்திரமல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் எப்பொழுது வெளியே போனாலும் வந்தாலும் சட்டத்தை மதித்தவர்களாக, தேச சட்டத்தை மதித்தவர்களாக இந்த முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மற்றும் இந்த சானிடைசரை யூஸ் பண்ணி அல்லது சோப்பினாலே உங்களை நீங்கள் எப்பொழுதும் சுத்தவான்களாய் காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவியிலே மாத்திரமல்ல, உங்களுடைய மனதிலே மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரங்களிலேயும் நீங்கள் உங்களை சுத்தவான்களாக காத்துக்கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். இந்த காலங்களிலே தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னதாக நாம் வேதத்தின் மீது கைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல வேண்டிய, அறிவுறுத்த வேண்டிய ஆலோசனைகளை, வார்த்தைகளை எங்களுக்கு சொல்ல முடிய சிந்திக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம். மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் வாழ முயற்சி செய்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, பெரிய செய்தியை சொல்வதற்காக நான் இந்த இடத்தில் வரவில்லை. ஒரு சின்ன செய்தியை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே, பழைய உடன்படிக்கையின் காலங்களிலே ஆரோன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தார். அவர் ஆசாரியராக தெரிந்து கொள்ளப்பட்டார். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார் என்றால், அது ஒரு பெரிய அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான காரியம். எல்லா கோத்திரத்திலிருந்தும் கோத்திர தலைவர்கள் தங்களுடைய கோல்களை எடுத்துக்கொண்டு மோசேயிடத்தில் வந்து கொடுத்தார்கள். மோசே அதை தேவனுடைய சமூகத்தில் வைத்தார். கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுடைய கோல் துளிர்த்திருக்கும் என்று ஒரு காரியத்தை மோசே மூலமாக கர்த்தர் சொல்லியிருந்தார். அடுத்த நாள் காலையானது யாருடைய கோல் துளிர்த்திருக்குமோ என்று ஆச்சரியத்தோடு, வியப்போடு ஜனங்கள் எல்லாரும் மோசேயிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது மோசேவுக்கும் அந்த விஷயம் தெரியாது. கர்த்தரோ ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணியிருந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆரோனுடைய கோல் துளிர்த்து கனி தந்தபடியினாலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி போல இந்த நாட்களிலேயும் புதிய உடன்படிக்கையின் காலங்களிலே, கிருபையின் காலங்களிலே, இந்த கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதை உங்களுக்காக நான் அன்போடு வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விடுவதில்லை. பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். You must confirm your calling
calling and your election. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அநேகர் ஆலயத்திற்கு போகிறார்கள், அநேகர் பாடல்களை பாடுகிறார்கள், அநேகர் ஜெபங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதைத்தான் பேதுரு இந்த இடத்திலே நமக்கு விளக்கமாக சொல்கிறார். அதை நாம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஒரு சில விசுவாசத்தோடு ஒரு சில குணாதிசயங்களை நாம் கூட்டி வழங்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். அது என்னென்ன குணாதிசயம்? அந்த பூக்கள் அந்த ஆறுடைய கோலில் துளிர்த்து வந்தது போல, அந்த பூக்கள் துளிர்த்தது போல, அந்த கனி மலர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையில மலர வேண்டிய அந்த குணாதிசயங்கள் என்னென்ன என்பதைத்தான் பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏனென்றால் இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மலர்கள், பூக்கள் நமக்குள்ளே, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பூக்கள், கனிகள் நமக்குள்ளே மலர்ந்தால் மட்டும்தான் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது உறுதியாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இல்லை என்றால் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நாம் பார்க்கலாம் என்னென்ன பூக்கள், என்னென்ன கனிகள் மலர்ந்திருக்க வேண்டும் நமக்குள்ளே. வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக நான் வாசித்து அதனுடைய காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு நாம் கூட்டி வழங்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து இந்த இடத்துல பேதுரு நமக்கு சொல்லுகிறார். இந்த 7 கனிகள் தான் ஒரு மனிதன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பூக்கள் வளர்ந்தால் மட்டும்தான் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பது உறுதியாகும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னென்ன? விசுவாசத்தோடு நாம் கூட்டி வழங்க வேண்டிய முதல் காரியம் தைரியம். எதற்காக இந்த தைரியம்? இந்த தைரியம் என்றால் சண்டை போடுவதற்கா, கோபமாய் பேசுவதற்கா, மற்றவர்களை திட்டுவதற்கா, அல்லது வம்பு சண்டை வளர்ப்பதற்கா? நான் தைரியமானவன், ஆகையினால நான் போய் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லுவதற்கா? இல்லை, இல்லை. ஆங்கிலத்திலே இந்த வார்த்தையை மிகவும் அழகாக சொல்லுகிறார்கள். virtue என்று சொல்லுகிறார்கள். virtue என்றால் நல்ல குணாதிசயங்கள், கேரக்டர் என்று சொல்றார்கள், moral standards என்று சொல்லுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒழுக்க நெறிகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஒழுக்கமாய் நெறியோடு வாழ்வதற்கு நமக்கு தைரியம் வேண்டியதாக இருக்கிறது. ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு மிகவும் முக்கியமானது தைரியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கெட்ட விஷயங்களை செய்வதற்கு நமக்கு பெரிய தைரியம் அவசியம் அல்ல. அதற்கு கெட்ட விதமான ஆவிகளினுடைய துணை இருந்தால் போதும், கெட்ட மனிதர்களுடைய ஆலோசனைகள் இருந்தால் போதும், உடனடியாக நாம் கெட்ட காரியங்களை செய்து விடுவோம். ஆனால் நல் ஒழுக்கத்திற்கு, நெறிவுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு தைரியம் மிகவும் முக்கியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நமக்கு எதற்காக தைரியம் தேவை என்றால், தவறான விஷயங்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு, பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு, இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்வதற்கு நமக்கு தைரியம் மிகவும் முக்கியம். ஆகையினாலே இப்படிப்பட்ட தைரியத்தை நீங்கள் விசுவாசத்தோடு அடிஷனலாக
சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த தைரியம் உங்களுக்குள்ளே வளர வேண்டியது அவசியம். இரண்டாவது ஞானம் அல்லது அறிவு என்று சொல்லலாம். ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக, குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அழிந்து போகிறார்கள் என்று மிகவும் வருத்தத்தோடு சொன்னார். அறிவு என்பது ஒரு ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. Knowledge is light. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளிலே நாம் தடுமாறி விழுந்து போவதற்கு இல்லாமல் அறிவு என்பது நமக்கு வெளிச்சம் போல இருந்து நம்மை வழி நடத்தும். அறிவு என்பது மிகவும் முக்கியம். நாம் பிள்ளைகளுக்கு அறிவை உணர்த்த வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வேலைகளிலே, நம் மற்ற எந்த சமுதாயத்துக்கு, சபைக்கு நாம் அறிவை உணர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அறிவோடு வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய மதிகேட்டை களைந்து அறிவை ஆபரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அறிவாகிய ஒளியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாம் விசுவாசத்தோடு கூட கூட்டி சேர்க்க வேண்டும். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், உணவு என்பது மிகவும் முக்கியம். உணவில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு மட்டும் இருந்தால் போதுமா? குழம்பு, கூட்டு, பொரியல் இது எல்லாம் இருந்தால் தான் அது ஒரு விருந்தாக மாறுகிறது. அப்படி போலத்தான் விசுவாசத்தோடு இவையெல்லாம் கூட்டி சேர்க்கப்பட்டால் தான் அது ஒரு விருந்தாக மாறுகிறது. அந்த விருந்திலே ஆண்டவர் வந்து நம்மோடு கூட பங்கு பெறுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது போகட்டும். அடுத்தது, நாம் அறிவோடு அல்லது ஞானத்தோடு நாம் கூட்டி வழங்க வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது, இச்சை அடக்கம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் வள்ளுவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறினுள் உய்க்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடக்கம் அநேகருக்கு இன்றைக்கு அடக்கம் இல்லை. அநேகருடைய வாய் அடங்குகிறது இல்லை. அநேகருடைய சிந்தைகள், பேச்சுக்கள் அடங்குகிறது இல்லை. அநேகருடைய சரீரம் அவர்களுக்கு அடக்கமாக இருக்கிறது இல்லை. அநேகருடைய சரீரத்தை அவர்களாலே அடக்க முடியவில்லை. அநேகருடைய பசியை அநேகரால் அடக்க முடியவில்லை. சில பேருக்கு கோபத்தை அடக்க முடியவில்லை. சில பேருக்கு காம விகாரமான சிந்தையை அடக்க முடியவில்லை. இப்படி அடங்காமை என்பது பயங்கரமான ஒரு காரியமாய் மாறி ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. அவனை கனியற்றவனாக மாற்றி விடுகிறது. ஆகையினால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இச்சை அடக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். இதையும் நாம் விசுவாசத்தோடு கூட்டி சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, விசுவாசத்தோடு கூட்டி சேர்க்க வேண்டிய இன்னொரு காரியம் பொறுமை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பொறுமை. ஆங்கிலத்தில் மிகவும் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், பர்சிவியரன்ஸ். பர்சிவியரன்ஸ் என்றால் விடாமுயற்சி. நாம் எத்தனை முறை விழுந்தாலும் சரி, ஆண்டவரை பிடித்துக் கொண்டு மறுபடியும் விடாமுயற்சியை செய்து நாம் விடாமுடியாக எழுந்து நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஒருவேளை எத்தனை முறை நம்மளுடைய பாடங்களில் ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய இன்டர்வியூஸ்ல தோற்று போயிருந்தாலும் சரி, அல்லது நாம் படித்த காரியங்களை பல முறை மறந்து போயிருந்தாலும் சரி, அதை விடாமுயற்சியோடு பொறுமையோடு மறுபடியும் நாம் நமக்குள்ளே முயற்சி செய்து நாம் பிரயாசப்பட்டு விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகையினால விசுவாசத்தோடு இப்படிப்பட்ட விடாமுயற்சி என்கின்ற இந்த பொறுமையை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக, இந்த பொறுமையோடு கூட தேவ பக்தியை நாம் சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ள இது குறைவுபடுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பக்தி இல்லாமல் இருக்கிறது. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு அல்லது உருவாக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்தி இல்லாத சந்ததியை, ஒரு அசுத்தமான கடவுளை, கர்த்தரை அசட்டை பண்ணுகிற அல்லது கடவுளுடைய காரியங்களை அசட்டை
செய்யப்படுகிற ஒரு பொல்லாத சந்ததியை உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மை வைக்கவில்லை. கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கும்படி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ பக்தி என்பது மிகவும் அவசியம். நாம் எப்பொழுதும் தேவ பக்தியோடு தேவனை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் சந்திக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அல்லது நம்முடைய சக விசுவாச மக்களை நாம் பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது ஒரு தேவ பக்தி நமக்குள்ளே வர வேண்டும். அது மிகவும் முக்கியம். இப்படிப்பட்ட பூக்கள் எல்லாம் நமக்குள்ளே பூத்துக்கொண்டே இருக்க வேண்டும், கனிகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தபடியாக நாம் விசுவாசத்தோடு கூட்டி சேர்க்க வேண்டிய மற்றொரு காரியம் சகோதர சிநேகம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகோதர சிநேகம் என்பது மிகவும் முக்கியம். இன்றைக்கு உலகத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கூட பிறந்த சகோதரர்களை நேசிக்காத அல்லது சகோதரிகளை நேசிக்காத அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தில் மற்ற எல்லாரையும் நேசிப்பார்கள், ஆனால் கூட பிறந்த தங்களுடைய சகோதரர்களுக்கு விரோதமாய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னவென்றால், சகோதரர்கள், ஒரு சகோதரன் தவறு செய்கிறான் என்றால் அதை சரி சரி என்று கண்டும் காணாமல் விடுவது சகோதர சிநேகம் அல்ல என்பதை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். ஒரு சகோதரன் ஒரு தவறை செய்கிறான் என்றால், ஒரு சகோதரன் ஒரு குறைபாட்டில் இருக்கிறான் என்றால், அந்த குறைபாட்டை மாற்றி அதை அவனுக்கு அறிவுறுத்தி அந்த பாவம் மன்னிப்புக்கான வழியை அவனுக்கு போதிப்பதுதான் அந்த சகோதர சிநேகம். அதுதான் உண்மையான சிநேகம். அவனை அப்படியே பாவத்திலே சாக விடுவது சகோதர சிநேகத்தை குறிக்காது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக விசுவாசத்தோடு நாம் கூட்டி வழங்க வேண்டிய இன்னொரு முக்கியமான கடைசி காரியம் என்னவென்றால் அன்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பை குறித்து ஆண்டவர் வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் முடிய ஆண்டவர் அநேக இடங்களிலே தன்னுடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பை குறித்து சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் தலையை ஆட்டிக்கொண்டு ஏற்றுக்கொள்வது அல்ல அன்பு. அன்பு என்பது அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னவென்றால், மிகப்பெரிய ஒரு கட்டளை என்னவென்றால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல நீ அன்பு காட்டுவது போல உன் அயலானிடத்திலும் நீ அன்பு காட்டுவாயாக என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஒருவருக்கு ஒருவர் அன்போடு நாம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் நாம் உயர்த்திக் கொள்ளுகிறவர்களாக, கனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தாழ்ந்து இருக்கும் பொழுது இன்னொருத்தன் கை பிடித்து அவனை தூக்கி விடுவதுதான் அன்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் பாவத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொடுப்பதுதான், அந்த வழியிலே நடத்துவதுதான் அன்பு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் என்னவென்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் இந்த 7 காரியங்கள், நான் சொன்ன இந்த 7 காரியங்கள், அதை ஒரு விசை நாம் வரிசைப்படுத்தலாமா? தைரியம், முதல் காரியம் தைரியம். இரண்டாவது காரியம் சொல்லுங்கள் என்னோடு கூட, ஞானம். மூன்றாவது காரியம் இச்சை அடக்கம். நான்காவது காரியம் பொறுமை. ஐந்தாவது காரியம் தேவ பக்தி. ஆறாவது காரியம் சகோதர சிநேகம். ஏழாவது காரியம் அன்பு. இந்த 7 காரியங்கள் உங்களுக்குள்ளே பூக்களைப் போல, கனிகளைப் போல, ஆரோனுடைய கோலிலே பூத்த பூக்களைப் போல அது மலர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் என்பது அதற்கு அடையாளமாக இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தி நீங்கள் கர்த்தருடைய ஜனம், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பேதுரு இன்றைக்கு
நம்மை உற்சாகப்படுத்துகிறார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தி நீங்கள் உங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். இது சில பேர் சொல்லலாம், ஐயா இந்த பாஸ்டர் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே எப்படி இந்த குணாதிசயங்கள் எல்லாம் வரும்? இதற்கு உதவி செய்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை பலப்படுத்துவார், அவர் நம்மை உற்சாகப்படுத்துவார், இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை அடைத்து நாம் ஜெபிக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிற பூக்கள் என்ன என்பதை, அந்த 7 பூக்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த 7 பூக்களும் இந்த 7 கனிகளும் எங்களுக்குள்ளே மலர்ந்து விசுவாசத்தோடு இவை எல்லாம் நாங்கள் கூட்டி சேர்த்து நாங்கள் எங்களுடைய அழைப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவருக்கு குறிப்பாக திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், இந்த தேசத்தை ஆசீர்வதியும். மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகளை வேண்டி நிற்கிறோம் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். God bless you.